இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் பிரார்த்தனை தலத்திற்குள் நாம் செல்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? எதற்காக இத்தனை பேரோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கோவில்களை பற்றிய தல வரலாறையும் கோவிலை பற்றிய கதைகளையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதற்காக இந்த முயற்சி? ரொம்ப எளிமையான காரணம்தான். நாம இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போறோம். வழிபாடு அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் எல்லாருமே பண்றோம். எல்லோருக்குமே இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு. ஆனால் ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது அந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, எந்த காலத்துல கட்டப்பட்டது, அந்த கோவிலினுடைய புராண கதை என்ன, தல வரலாறு என்ன, அந்த கோவிலுக்கு என்ன, அந்த தல விருட்சம்னா என்ன, அதாவது ஒரு கோவில் அப்படின்னா மூர்த்தியால், தலத்தால், தீர்த்தத்தால் பெருமை அடைஞ்சிருக்கணும். இந்த மூணு இருக்கிற கோவில தான் நம்ம பெரும்பாலும் நாம போய் வழிபடுற தெய்வமா இருக்கு. இந்த மூணினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுட்டு போகும் பொழுது அந்த கோவிலை பற்றிய நம்முடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடிதான் நம்ம கோயிலுக்கு போறோம். ஆனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகும் பொழுது நமக்குள் ஒரு இரண்டு விதமான மாற்றம் நிகழும். ஒரு மாற்றம், நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது ஒரு மாற்றம். இரண்டாவது மாற்றம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நாம தரிசிக்கிறோம். அவன்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்கணுமா, அந்த அம்பாள்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்கணுமா, அவளுக்கு தெரியாதா நமக்கு என்ன பண்ணணும்னு அப்படிங்கிற ஒரு தெளிவு, இது எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு. முக்கியமா ஒவ்வொரு கோவில்களிலும் அந்த கோவில்ல வழிபட்டவர்கள் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கோவில்களும் பெரும்பாலும் அந்த சித்தர்கள் வழிபட்ட கோவில் அப்படின்னா அந்த கோவிலினுடைய தெய்வீக தன்மை, சாநித்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் அந்த கோவில்ல. அதே மாதிரிதான் அந்த காலத்துல திரேதாயுகம் திரேதாயுகம்னு சொல்றோம்ல, அந்த காலத்துல ரிஷிகளும் முனிவர்களும் வந்து வழிபட்ட தலமாக இருந்தால், இல்ல அங்க இருந்து பூஜை பண்ண தலமாக இருந்தால், அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சாநித்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இது எல்லாம் நாம தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்குள்ள போனோம்னா, நாம அந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுதே நமக்குள் ஒரு பரவச நிலை ஏற்படும். அதை தெரிந்து கொள்வதற்கான, அதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான கோவில். அதுலேயும் பூவரசங்குப்பம் நரசிம்மர் அப்படின்னா அதை நான் எப்பவும் அதை மனசுக்கு அருகிலேயே வச்சு பிரார்த்தனை பண்ணுற ஒரு திருத்தலம். நரசிம்மனுக்கு அப்படி என்ன விசேஷம்? கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய பகவான் அப்படின்னா அதை நரசிம்மரை தான் நாம் சொல்ல முடியும். எஸ்பா பக்த ஜனார்த்திகந்தும் பித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே. அதாவது கர்ப்பத்தில் இருந்து வெளியில் வந்தால் டைம் ஆகும், நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சி இல்லை உடனடியாக தன்னுடைய பக்தன் பிரகலாதன் கூப்பிட்ட உடனே ஓடோடி வரணுங்கிறதுக்காக தூணிலிருந்து அவதாரம் பண்ணவர். அப்படிங்கிறதுனால தான் நரசிம்மருக்கு அவ்வளவு பெரிய மகிமையும் அவ்வளவு பெரிய பிராபல்யமும். அவர் அடியவர்களாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியர்களாக இருந்தாலும் சரி, மிக படித்த பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, சங்கரரிலிருந்து தொடங்கி ராமானுஜரில் தொடங்கி இன்றைக்குள்ள பாமரர்கள் வரை எல்லாருமே நரசிம்மரை தன்னுடைய மனதிற்குள் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கின்றார். ஏழை எளியவர்களுக்கு, அடியவர்களுக்கு மிகவும் எளிதில் காட்சி தரக்கூடிய, அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாகவும், அதே நேரத்தில் அரக்கர் குணம் படைத்தவர்களை வதைக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருப்பது அப்படின்னா அது நரசிம்மரைத்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மரைத்தான் நாம் தரிசிக்க வருகிறோம். நரசிம்மருங்கிற ஸ்வரூபம் நிறைய விதமாக இருக்கும். நீங்கள் யோக நரசிம்மரை பார்த்துருப்பீங்க, உக்ர நரசிம்மரை பார்த்துருப்பீங்க. இந்த நரசிம்மர் அப்படின்னு லக்ஷ்மி மடியில் வைத்துக்கொண்டு ரொம்ப அழகான ஒரு நம்முடைய மனசுக்கு பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, பரவச நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நரசிம்மர் இந்த நரசிம்மர். வாருங்கள், கோயிலுக்குள் செல்வோம். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். பெருமாளினுடைய இந்த 9 அவதாரங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும். இந்த 9 அவதாரங்களுமே முனிவர்கள்
ரிஷிகள்லாம் நாங்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுறோம், அசுரர்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை எப்படியான காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் வேண்டிட்டு அவர்கள் தவம் இருந்து பெருமாள் பொறு நான் வரேன் அப்படின்னு அவருடைய சௌகரியமான நேரத்திற்கு வந்து அவருக்கு சௌகரியமான லீலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அந்த அசுரவதம் முடிந்திருக்கிறது. ஆனால் நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் அப்படியே வந்து அந்த க்ஷண நேரத்தில் வந்தவன் நரசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கருடனை கூட அழிச்சுக்காம அவர் தானா வெளிப்பட்டார், தூணிலிருந்து வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்வா. அப்பேற்பட்ட நரசிம்மனைத்தான் நாம் வணங்க இருக்கின்றோம். பிரகலாதன் கதையை நான் சொல்றதை விட குழந்தைகள் சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? விதுன், உனக்கு பிரகலாதன் கதை தெரியுமா? தெரியுமே. சொல்லு, என்ன கதை சொல்லு. பிரகலாதர் ஹிரண்யகசிபுவான அசுரனுக்கு சன்னா வந்தவர். அவர் வந்து ஃபுல்லே ஏத்தியஸ்டிக் ஃபேமிலி. ஏன்னா அசுரர்கள் வந்து பெருமாள் அவெல்லாம் யூஸ்வலாக வணங்க மாட்டா, அதனால ஏத்தியஸ்டிக் ஃபேமிலி. அதான் ஹிரண்யகசிபு தான் சுவாமி அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பா. அது வந்து ஸ்கூல் மாதிரி படிக்கிறதுக்கு போகும்போது ரீசஸ் டைமில் பிரகலாதர் அவரோட ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லுவார், வாங்க நம்ம வந்து சுவாமியை வணங்கலாம் அப்படின்னு. அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே அவங்க வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் டெத் பண்ணுறதுக்கு, அவரை கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணான். வந்து வெனமஸ் ஸ்னேக்ஸ், பர்னிங், அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணோடனே அவர் இன்னும் பெருமாளை வணங்கி பெருமாளை அவரை காப்பாற்றினார். ஒரு வாட்டி பிரகலாதரை விஷத்தை போட்டு பாலை கலக்கி கொடுக்க சொன்னால் ஆனாலும் அவர் வந்து பெருமாள் வந்து காப்பாற்றினார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு கேட்குறா, எங்கே இருக்கான்டா உன் நாராயணன்? அது வந்து பிரகலாதன் சொல்கிறான், தூண்டிலையும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தூண்டில் பாயிண்ட் பண்ணி இங்கே இருக்கிறா நாராயணன்னு ஹிரண்யகசிபு காமிச்சு கேட்குறார். ஆமான்னு பிரகலாதர் சொல்லி வந்து அதை நல்லா அடித்து கதையோட அது உடஞ்சி ஸ்தானு நரசிம்மரா வந்து ரூபத்தில் வரார். ரக்ஷித், நரசிம்மர் வந்து தூண்லேருந்து வெளிப்படுறார் அப்படின்னு சொன்னால விதுன், அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா உனக்கு? தெரியும். எப்படி? நரசிம்மரோட ரூபம் உக்ரதா இருக்கும். அவர் வந்து ஹிரண்யகசிபுக்கு ஒரு பூன் இருந்தது. அவர் மனுஷனும் கொல்ல முடியாது, பகவானும் கொல்ல முடியாது, ராத்திரிலையும் கொல்ல முடியாது, மார்னிங்லையும் கொல்ல முடியாது, அண்ட் ஆல்சோ வீட்டுக்குள்ளேயும் கொல்ல முடியாது, வெளியே கூட கொல்ல முடியாது, என்ன வெப்பன்ஸாலையும் கொல்ல முடியாது. அந்த உக்ர நரசிம்மர் வெள்ளை கோவத்தில் வந்து அப்போ ராத்திரியும் இல்லை டேயும் இல்லை, அது டான் மோடு வந்தார். அவர் மனுஷனும் இல்லை பகவானும் இல்லை, அவர் மிருகமும் இல்லை, அவர் ஹாஃப் சிங்கம் ஹாஃப் மனுஷன். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ளேயும் கொல்ல வெளியும் கொல்ல, அவர் வீட்டோட ஸ்டேர்ஸில் வந்து மிடில் ஆஃப் போட்டில் கொன்னார். எந்த ஆயுதத்தால கொன்னார்? அவரோட கிளாஸோட. ஹன்சிகா, அவர் அந்த ஹிரண்யகசிபுவை எப்படி நின்னுண்டு சண்டை போட்டாரா இல்லை எப்படி சண்டை போட்டார் உனக்கு தெரியுமா? அது நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிபுவை மடியில் வச்சு அவரோட நெஞ்சுக்குள்ளே வந்து கிழிச்சு கொன்னுட்டார். அப்படியே கொன்னுட்டார். ஓகே, அப்போ எல்லாருக்கும் அந்த உக்ர ஸ்வரூபத்தை பார்த்து பயம் வந்ததா? ஆமாம். பிரகலாதன் பயந்தானா? பிரகலாதன் பயப்படல, ஏன்னா அவனோட பகவான் அவங்க. ரொம்ப வெரி குட். அவனோட பகவான் அவர், அதனால அவன் பயப்படவே இல்லை. அவன் என்ன பண்ணான்? பிரகலாதன் வந்து அவங்கள வணங்கி ஸ்லோகம்லாம் சொன்னாங்க. அரே, ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அவர் லக்ஷ்மி நரசிம்மரா எப்படி மாறினார் உனக்கு தெரியுமா அந்த கதை? கோபம் நரசிம்மருக்கு நிறைய வந்தது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து நரசிம்மரை சாந்தம் பண்ணி லக்ஷ்மி நரசிம்மரா வந்தாங்க. அப்படியா? வெரி குட். அப்ப அது ஸ்தானு நரசிம்மர்னு சொன்ன. நரசிம்மருக்கு என்னென்ன ரூபங்கள் இருக்கு? ஸ்தானு நரசிம்மர், உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுதாங்க இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதாவது அடுத்த தலைமுறைக்கு கதைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், புராணங்களை கொண்டு போய் முடிந்தவரை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதனால நாம இப்போ பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை நாம தரிசிக்கிறதுக்காக போறோம். பூவரசங்குப்பம் நரசிம்மர் கோவிலில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த கோவில் என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கோவில் அப்படின்னு தான் நான் சொன்னேன் உள்ள நுழையிறதையே. இது எப்படி என்னுடைய மனசுக்கு நெருக்கமான கோவிலாக மாறினது அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபால் அவர் தான் காரணம் அதற்கு.
எனக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு இந்த நரசிம்ம உபாசகர்கள் பலருக்கு இந்த கோவிலை பற்றி அறிவுறுத்தி இந்த கோவிலினுடைய புராதன தன்மை, இது எத்தனை பக்தி பூர்வமான, எத்தனை பிரபலமான கோவில், எத்தனை இந்த கோவில் பெருமாளுக்கு வந்து எத்தனை சாநித்தியம் இருக்குது அப்படிங்கிறத பலருக்கு அறிவுறுத்தி இந்த கோவிலினுடைய தன்மையை மீட்டெடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த பெருமையெல்லாம் நம்முடைய ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலைத்தான் சாரும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப மனக்குழப்பத்தோட என்ன பண்ணுறது, அடுத்த அடியை நாம் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு தெரியாத பொழுது தான் நாங்கள் குடும்பத்தோட திரு கல்யாணமாலை மோகன், நான், என்னுடைய கணவர் எல்லாரும் சேர்ந்து அவரை சந்தித்தோம். அப்படி சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எங்களோட எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னார், அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் நேர போய் பூவரசங்குப்பம் நரசிம்மருக்கு ஒரு நல்ல பசுனை வாங்கி அந்த கோவிலினுடைய சன்னிதானத்தில் இருக்கிற அந்த நரசிம்மர் விளக்கில் கொண்டு போய் அந்த நெய்யை விடுங்க. அந்த நெய்யை விட்ட உடனே அந்த ஜுவாலை எரியும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக. அப்படி எரியும் பொழுது உங்களினுடைய மனக்குழப்பம் தீரும் என்றார். அடுத்த நாளே நாங்கள் எல்லோரும் வந்தோம். அந்த குழப்பம் தீர்ந்தது மாத்திரமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நரசிம்மரின் காலை வந்து கெட்டியாக பிடித்து கொள்வது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பழக்கம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகச்சரியாக நமக்கு சாதகமாக, அதே நேரத்தில் அறத்திற்கு எந்தவித பாதகமும் இல்லாத அளவிற்கு தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் என்று சொன்னால் அது இந்த பூவரசங்குப்பம் நரசிம்மரைத்தான் சொல்ல வேண்டும். நான் கூட நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த பூவரசங்குப்பம்னு இந்த கோயிலுக்கு பேர் எதனால் வந்தது? இதெல்லாம் வந்து நம்முடைய தல வரலாறு தாம்மா சொல்றது. அந்த ஊர் வந்து பூவரச மரங்களால் காடுகளால் சூழப்பட்ட இடமா இருந்துதான். அப்போ அந்த ஊரை ஆண்ட அரசனுக்கு வந்து தொழுநோய் பிடிக்கிறது. அப்போ அந்த தொழுநோய் பிடித்த உடனே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் வாழ்க்கையே வெறுத்து போய் சரி அப்படின்னு அரசனாக இருந்தாலும் ஒரு நோய் வந்தால் எவ்வளோ கஷ்டங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னா வாழ்க்கையே வெறுத்து போய் அவன் மாட்டி இப்போ நடந்துகிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப அசதியில் ஒரு அரச மரத்து அடியில் அவன் அப்படியே வந்து கண்ணா இருந்து தூங்கி போயிடுறான். அப்போ அவன் மேலே ஒரு இலை விழருது. அந்த இலை வந்து அந்த இலையோடைய பாரம் அவனுக்கு தாங்கலை, ஏன்னா அவ்வளோ உடம்பு முடியல. அந்த பாரம் தாங்காத பொழுது அந்த இலையை இப்படி எடுக்கிறான். அதில் ஒரு சிங்க முகம் தெரியறது. தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து என்னடாது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு அசரீரி கேட்கறது. அசரீரினா என்னன்னு தெரியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவனுக்கு உருவம் இல்லாத ஒரு சத்தம் கேட்கறது. அந்த சத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது வந்து ஒரு நரசிம்ம க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தை எடுத்து நீ புதுப்பிச்சு கோவிலை கட்டினேன்னா உன்னுடைய தொழுநோய் விலகும் அப்படின்னு சொல்றார். உன்னை எல்லா மன பாரங்கள்லேருந்து வெளியில வருவ அப்படின்ன உடனே அவன் சிரமேற்கொண்டு இந்த கோவிலை புதுப்பிச்சு கட்டுறான். அந்த மாதிரி கட்டி அவன் அந்த நோயிலேருந்து விடுபடுறான் அப்படிங்கிறது தான் தல வரலாறு. இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் தானே உவந்து இந்த கோவிலினுடைய திருப்பணியில் தன்னை முழுமையுமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாரதி பட்டர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த கோவிலினுடைய கதையை அவர் சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தக்கூடியது சாரதி பட்டர் அவர்கள். நரசிம்மர் தோன்றினது அகோபிலம்னு சொல்லக்கூடிய கடப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய அகோபில க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமாகி அங்கே வந்து ஹிரண்யனை வதம் பண்ணார். இப்படி பண்ணும்போது ஹிரண்யன் வாழ்ந்த காலத்தில் ஹிரண்யன் வந்து நாராயணனை துதிக்கக்கூடியவங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப துன்புறுத்துகிறான். அந்த மாதிரி துன்புறுத்தும் போது அந்த நாராயணனை பெருமாளை மகாவிஷ்ணுவை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ரிஷிகள்லாம் காடுகள்லேயும் மலைகள்லேயும் ஒளிஞ்சு தபஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் காடுகள்லேயும் மலைகள்லேயும் ஒளிஞ்சு தபஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தபஸ் பண்ண இடம் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 8 இடம். அதில் சோளிங்கர், நாமக்கல், பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கிரி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில், அந்திலி, சிந்தலவாடி, அந்த 8 நரசிம்ம க்ஷேத்திரங்கள், அஷ்ட நரசிம்ம க்ஷேத்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. இங்கெல்லாம் ஹிரண்யன் வாழ்ந்த காலத்திலே ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் தபஸ் பண்ண இடம், பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போது அந்த மாதிரி தபஸ் பண்ணும்போது ஹிரண்யனை வதம் பண்ணிட்டார் பெருமாள். அபூர்வமான ஒரு அவதாரம் எடுத்து, மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ரொம்ப ஒரு வித்தியாசமான உருவம் எடுத்து பெருமாள் வந்து ஹிரண்யனை வதம் பண்ணிருக்காருன்ற செய்தி அறிஞ்சு அந்த சுரூபத்தை பெருமாளை பிரத்யட்சமாக சேவிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணும்போது அந்த ரிஷிகளுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவ இருந்த தபஸ் பண்ண இடத்துலேயே பெருமாள் வந்து பிரத்யட்சமாகி காட்சி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி காட்சி கொடுத்த இடம் தான் இந்த 8 இடம். ரொம்ப விசேஷமானது. சூரியன் வந்து நவகிரகங்களில் மையமாக இருக்கா மாதிரி இங்கே 8 நரசிம்மரில் இவர் மையமாக இருக்கார். ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த பெருமாள்.
இந்த பூவரசம் குப்பன்றது இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் யுக யுகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி உங்களோட இது என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலினுடைய வரலாறு படி, அந்த கோவிலினுடைய புராண கதைப்படி என்ன அப்படின்னா, அது திரேதாயுகம் துவாபரயுகத்தை தாண்டிய கோவில் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு 20-25 ஆண்டுகளா தான் அந்த கோவிலினுடைய பிரபலம் வந்து வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் பல பெரிய புராதனமான கோவில்களுக்கு ஏற்பட்ட நிலை தான் அந்த கோவில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு கவனிப்பாரற்று அது மண்ணோட மண்ணா புதைஞ்சு அதில் வழிபாடு இல்லாமல் அந்த மாதிரி போயிடுது. அந்த மாதிரி போகும்பொழுது நம்முடைய ஜோதிட திலகம் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி இந்த 3 கோவில்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுறது. சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், இது 3ம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற திருக்கோவில்கள். இதுக்கு வந்து இன்னொரு கதையும் இருக்கு. திருவஹீந்திபுரம் தேவநாத பெருமாள் இந்த பாதையில தான் வந்தாராம் நரசிம்மர் இது பண்றதுக்காக. அது வரும்பொழுது எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் பின்தொடர்ந்து வந்தாங்களாம். வரும்பொழுது அந்த தேவநாத பெருமாள் வந்த பாதை அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே கோவில்கள் எல்லாமே நீங்க பார்த்தா ஒரு நதிக்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கும். ஏன்னா அங்கதான் நதிக்கரையை தேர்ந்தெடுத்து தான் ரிஷிகள் தவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிஷிகளும் முனிவர்களும் தவம் பண்ண இடங்கள்ல தான் கோவில்கள் உருவாகும். அப்ப இது வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில நதிக்கரையில அமைந்த கோவில்கள். இது குறிப்பாக இந்த சிங்கிரிக்குடியும் பூவரசங்குப்பம் நரசிம்மரையும் அவர்தான் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு இது பண்ணி ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து அந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகும் பொழுது அப்படி கண்களில் கண்ணீர் மல்க அந்த கோவிலை வந்து எல்லாத்தையும் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு ஸ்வரூபம் இருந்துதான். அந்த நரசிம்மரின் மடியில் தாயார் உட்கார்ந்துட்டு அவ்வளவு அற்புதமான ஒரு இதை சொல்லியிருக்கார். ஏஎம் ராஜகோபால் சுவாமிகள்கிட்டயே நான் பேசிட்டு இருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோவில் வந்து வழிபாடே நடக்காத கோவில் மாதிரியே இல்லையா கர்ப்பகிரகம். அப்படியே வழிபாடு நடந்தால் அந்த இடத்துல என்ன ஒரு சாநித்தியம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் எத்தனையோ ஆண்டுகள் அது சிதிலமடைஞ்சு கிடந்த அந்த கோவிலினுடைய கர்ப்பகிரகம். அதற்கு பிறகுதான் அதை புதுப்பிச்சு ஒரு 20-25 ஆண்டுகளாக அந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு வீரியம் கொண்டு எழுந்த கோவிலா அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலினுடைய மிகச்சிறந்த வழிபாடுங்கிறது சுவாதி நட்சத்திரம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் 2 பதிலே கொடுத்துட்றேன். சுவாதி நட்சத்திரம் தான். ஏன்னா நம்ம எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கும் என்னன்னா, எந்த நாள், எந்த நேரம், எந்த இதுல நரசிம்ம அவதாரம் நடந்ததுங்கிறது நமக்கு வந்து அப்படியே வழியா வருது. வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா வைகாசி அன்னைக்கு, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்ம அவதாரத்தை வந்து முன்னிட்டு தான் அங்க எல்லா விதமான வழிபாடுகளும் நடக்கும். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது, வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கும் அந்த கோவில்ல அந்த சுவாதி யாகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல நடக்கும். நான் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன். நிறைய கோவில்கள், நிறைய ஹோமம் யாகங்கள்ல கலந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கோவில்ல நடக்கக்கூடிய அந்த யாகம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான யாகமா இருக்கும். அங்க இருக்கிற சாரதி பட்டர் அவருடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப அந்த யாகத்துக்கான பெரும் முயற்சிகளை செஞ்சு நிறைய திரவியங்களை போட்டு, நரசிம்மருங்கிறது ஒரு சுவாமானிய இது இல்லை. நமக்கு வந்து நம்ம சில நேரங்களில் வந்து ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவர் வந்து நம்முடைய தந்தையா இருந்தா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஆனா அவருக்கு என்ன பவர் இருக்குங்கிறது மீதி பேருக்கு தெரியும்ல. அந்த மாதிரி நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தெய்வம். அவரை சாந்தப்படுத்துவதற்கு, அவரை வணங்குவதற்காக இத்தனை விஷயங்களையும் அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கோவில், சின்ன கோவில் தான். அந்த கோவில்ல வந்து பெருமாளினுடைய மடியில் தாயார் இருக்கா, லக்ஷ்மி நரசிம்மர். அகோபிலத்தில் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் தாயாரோட காட்சி கொடுத்த முதல் ஸ்தலம் இது. அதனால இதுக்கு தட்சிண அகோபிலம்னு பேர். அந்த 8 கோயிலில் 3 கோயில் ஒரே நேரில் இருக்குது. சிங்கிரி கோயில், பூவரசமுக்கும், பரிக்கல். இந்த 3 பெருமாளையும் ஒரே நாளில் சேவிக்கிறது விசேஷம். ஏன்னா அந்த சப்த ரிஷிகளும் இந்த 3 நதியை கடந்து 3 வேளை அனுஷ்டானம் முடித்து போகும்போது 3 நதிக்கரையிலையும் 3 விதமாக காட்சி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி சிங்கிரி கோவிலில் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கார். பெருமாள் அவதாரம் பண்ண உடனே பண்ணது ஹிரண்ய சம்ஹாரம். அந்த காட்சியை சிங்கிரி கோவிலில் சேவிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பெருமாள் மடியில் தாயார் உட்காந்து பெருமாளை சாந்தப்படுத்தினது 2வது நடந்தது. அந்த காட்சியை பூவரசங்குப்பத்தில் சேவிக்கலாம். சாந்தமானதுக்கு அப்புறமா பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்த்து சேவிக்கிறது வந்து பரிக்கல்ல சேவிக்கலாம். இங்கே பெருமாள் மடியில் இருக்கிற தாயார் ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் நம்மளையும் பார்க்குற மாதிரி இருக்கா. இந்தியாவிலேயே வேறு எங்கேயும் இல்லாத ஒரு அபூர்வமான காட்சி, அற்புதமான காட்சி. லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் எப்போவுமே லக்ஷ்மி சுவாமி மடியில் இருப்பாங்க, லக்ஷ்மி நரசிம்மர். இங்கே தாயாருக்கு தனி சன்னதி உண்டா?
கண்டிப்பா உண்டு. பெரும்பாலான பெருமாள் கோவில்ல சில கோவில்களை பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம். அந்த கோவில்ல தான் தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தா நாச்சியார் கோவில்ல கிடையாது. ஆனால் எல்லா கோவில்கள்லையும் தாயாருக்கு தனிப்பட்ட சன்னதி உண்டு. இந்த கோவில்ல இருக்கிற தாயாரின் பெயர் அமிர்தவல்லி நாச்சியார்னு பேரு. அதே மாதிரி எல்லா பெருமாள் கோவில்லையும் அமிர்தவல்லி நாச்சியாருக்கு இணையாக இன்னொரு நாச்சியார் இருப்பாங்க. அவங்க தான் ஆண்டாள். அதே மாதிரி பெருமாள் கோவில்ல நம்ம எப்போ போனாலும் நாம வழிபட வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. கருடனை கண்டிப்பா நாம வழிபடணும். ஏன்னா நம்முடைய சாரதி நமக்கு நல்லா இருந்தாதான் நம்முடைய பயணம் சிறப்பா இருக்கும். அதுதான் பெருமாளுக்கும். அந்த வகையில கருடனை நாம முதல்ல வணங்கணும். அப்புறம் பெருமாளை வணங்கணும். ஆஞ்சநேயரை திரும்பி வரும்போது வணங்கணும். ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். குறிப்பா கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க, தன்னுடைய எண்ணங்கள் ஈடேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆண்டாளை கண்டிப்பா வழிபடணும். போனோம், முதல் சந்ததியை பார்த்தோம், பரபரன்னு கார்ல ஏறினோம்னு ஏறக்கூடாது. இதெல்லாம் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தாயாருக்கு நவராத்திரியில் ஸ்ரீசூக்த ஹோமம் 1,00,000 ஆவர்த்தி ஸ்ரீசூக்தம் ஜபம் பண்ணி ஹோமம் நடக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்க உள்ளவள் அமிர்தபலவல்லி தாயார். அந்த இஸ்கான் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறையில கிருஷ்ணர் தான் பிரதானம். ஆனா மாயாப்பூர் இஸ்கான் கோவில்ல நரசிம்மருக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்கா. அந்த நரசிம்மர் வழிபாடு அங்க எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாயாப்பூரில் வந்து நரசிம்மர் பற்றி ரொம்ப உக்கரமான நரசிம்மராக தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஆச்சாரிகள் பிரபுபாதெல்லாம் என்ன பண்ணான்னா, அந்த உக்கரமாக இருந்தால் நிறைய ஜனங்கள் கிட்டக்க வரமாட்டா, பயப்படுவா. நரசிம்மர்னாலே எல்லாருக்கும் பயம். ஆனால் எந்த சுவாமிக்கும் அழகிய கிருஷ்ணர் அழகிய ராமர்னு பேர் கிடையாது. நரசிம்மருக்கு தான் அழகிய சிங்கர்னு பேர். எதனாலன்னா சிங்கம் வந்து குழந்தைகளுக்கு சிங்கம் பிடிக்கும்னா கூட கிட்ட போக பயப்படுவோம். அதே மாதிரி மனுஷ ரூபம்னா சாதாரண நம்மள மாதிரி தானே நினச்சிப்போம். ஆனாக்க அந்த சிங்கமும் மனுஷமும் கூடினது பாலில் சர்க்கரை போட்டா மாதிரின்னு சொல்லுவாள். வெறும் பால் ஒரு ருசியாக இருக்கும், வெறும் சர்க்கரை தனி ருசியாக இருக்கும். பாலில் சர்க்கரை போட்டால் அது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி அந்த நரசிம்மருங்கிறது சர்க்கரை போட்ட பால் மாதிரி. அது அதை விட பெரிய உதாரணம் இருக்குது. குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு சர்க்கரை போட்ட பால் மாதிரி. அப்போ ரொம்ப இதாக இருக்கும்போது அந்த நரசிம்மரை வந்து என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் பண்ணுவேன். இந்த பக்கங்களில் வந்து தாயார் இது சக்கரத்தில் அடக்கின மாதிரி அந்த நரசிம்மர் வந்து சக்கரத்தில் இது பண்ணி அவரோட சுதர்சன சக்கரத்தை இது பண்ணி அப்போ பிரபுபாதோட சிஷ்யாவெல்லாம் வந்து இந்த தெற்கில் வந்து தான் அந்த நரசிம்மரை வந்து ஆவாகனம் பண்ணி பார்த்தா அந்த உக்ர நரசிம்மர் வந்து அங்கே போனால் அப்படியே கிட்டக்கையே நிற்கணும் போல இருக்கும். அவர் பார்த்தா யோக நரசிம்மர் மாதிரி இருக்குமே தவிர உக்ர நரசிம்மர் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு சாநித்தியமாக எல்லோரும் இருக்க. எந்த நிமிஷம் என்ன நினச்சாலும் அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி நமக்கு கருணை கிடைக்கும். அவர் நரசிம்மர் பிரகலாதனுக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போய் நம்ம வேண்டிண்டா அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பாட்டி சொன்னாங்க உக்ர நரசிம்மர் அவ்வளோ கோபமாக இருப்பார், நம்ம கிட்ட கூட போக முடியாது. ஆனால் நிறைய கோவில் நீங்கள் சொன்ன மாதிரி உக்ரத்தில் இருக்கார். எப்படி பிரார்த்தனை பண்ணலாம்? ரொம்ப நல்லா இருக்கே கேள்வி. நீங்க யாராவது பதில் சொல்லலாமா? நீ கேம்லாம் விளையாடுற தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு. கண்ணு மூஞ்சிலாம் விகாரமா வேற வேற இதுல இவன் அடிக்கலாம் அவன் அடிக்கலாம்லாம் விளையாடுறல்ல. அந்த காலத்திலேயே சுவாமி வந்து இந்த சின்ன இந்த பிரகலாதனோட உருவத்துல வந்து தான் அவரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அதுதான் உக்ர நரசிம்மர். நீ பயப்படாம போகலாம், உனக்கு நீ வேண்டின்றது நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நீ கேட்ட கேள்விக்கு அழகா அவங்க பதில் சொன்னாங்க. பிரபா நல்லா பதில் சொன்னாங்க. உண்மையிலேயே பிரகலாதன்கிறவன் உங்களெல்லாம் விட சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்காகத்தான் அவ்வளோ உக்ர ஸ்வரூபத்தில் அவர் வந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ வந்து மாடு முட்டை வருது அப்படின்னா உங்கள் அப்பா வந்து போடா கண்ணா மாடு என் குழந்தைய முட்டிடாத அப்படின்னு சொல்வாரா? என்ன பண்ணுவாரப்பா? கோவமாக எதை எடுத்துன்னு வந்து அடிப்பார்? ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்து அடிப்பறனோ. அப்படி பிரகலாதனுக்கு ஒரு பிரச்சனை நடந்த பொழுது நரசிம்மர் உக்ர ஸ்வரூபமாக வந்து நீயே தான் அந்த கதையை சொல்லிருக்க. அவன் நிறைய வரத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவன் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பக்தன் வேற. அப்போ அவனை நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னா இவ்வளவு உக்ரமாக வரணும் அப்படிங்கிறத நரசிம்மர் வந்து அதை உணர்ந்து தான் அப்படி வரார். அதனால் அரக்கர்கள் தான் பயப்பட வேண்டும். அரக்கர்னா யார்? பக்தி இல்லாதவர்கள், இல்லைன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க. பக்தி இல்லாதவர்கள்ங்கிறத விட ரொம்ப தவறான பாதையில் செல்றவர்கள், இவங்க தான் பயப்படணுமே தவிர நல்லது பண்ணுறவங்க, நம்ம பக்தியோடு இருக்கிறவங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ரூபத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம். தைரியமாக போய் வழிபடலாம். ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கன்னாக்கா இது வந்து நரசிம்மர்கிட்ட தான்.
நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட வேணாலும் போயிட்டு முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் நரசிம்மரை சரணாகதியாக அடைஞ்சிட்டா நரசிம்மர் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றார். இங்கே வந்து காரியம் நடக்கலைன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது பூர்வ ஜென்ம பாவங்களை பொறுத்து நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம். ஆண்டாள் சொன்ன மாதிரி, பாசுரத்தில் சொன்ன மாதிரி, மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறிவுற்றுத்தி விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றெங்கனைய பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையில் ஒரும்பாவாயின்னு இங்கே சிங்காசனத்திலே இருக்கார். சிம்மாசனத்திலே சிம்மமாக உட்காந்துருக்கார். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசுறது எப்போவுமே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பெருமாளை பற்றி பேசும்பொழுது அதை கேட்க கேட்க பேரானந்தமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நரசிம்மரை பற்றி பேசும்பொழுது நம்ம கேட்கவே வேண்டாம். அந்த வகையில் மிகச்சிறப்பாக நமக்கு வந்து இந்த கோவிலினுடைய கதையையும் இந்த கோவிலினுடைய புராதன தன்மையை எடுத்து சொன்ன பட்டருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த கோவிலினுடைய மகிமை. அதனால் இந்த நரசிம்மர் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்றைக்கு போகலாம், சுவாதிக்கு வேணால் போகலாமா, வியாழக்கிழமை வேணால் போகலாமா அப்படின்னு தள்ளியே போட வேண்டாம். ஏன்னா நரசிம்மர் அவதாரம் பண்ணதே எதுவும் யோசிச்செல்லாம் பண்ணலை. அவர் டக்குன்னு பிரகலாதனுக்காக ஹிரண்யகசிபு உதைச்ச நிமிஷம் வந்தார். சரி கொஞ்சம் வேணால் 4 நட்சத்திரம்லாம் பார்த்து ஹோரையெல்லாம் பார்த்து வரலான்னு வரல. அவர் உடனடியாக வந்தார். அந்த மாதிரி கோவிலுக்கு வரணும்னு நினச்சா உடனடியாக கிளம்பி வாங்க. ஏன்னா ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது இந்த நரசிம்மரை நம்மால் சொல்ல முடியும். நான் உணர்ந்ததை தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒன்று தோணும் இல்லை, இதை சொன்னால் நமக்கு சரியாகும் அப்படின்னு தோணும் இல்லை. அது மாதிரி ரொம்பவும் இக்கட்டான சூழலில் மனசுக்கு தோணக்கூடியது மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, பிராத்தா நரசிம்மா, சகா நரசிம்மா, வித்யா நரசிம்மா, திரிவிணம் நரசிம்மா, சுவாமி நரசிம்மா, சகலம் நரசிம்மா, இதோ நரசிம்ம பரதோ நரசிம்ம, எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவான் பரோனகஸ்டித் தஸ்மாத் நரசிம்ம சரணம் பிரபத்தியே. நரசிம்மனுக்கு இணையான தெய்வம் இன்னொன்று கிடையாது. அப்ப நம்ம அடுத்த டூர் பூவரசங்குப்பம் தானே? ஆமா, எல்லாரும் இங்கேருந்தே கிளம்பிடலாம். வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.